இவங்க எல்லாரும் அடிச்சுக்கணும். சொத்த தருவியா அவனுக்கு கொடுக்காத. டேய் உனக்கு இல்லடா சொத்து. எனக்கு தாண்டா. இல்லடா. அன்பு உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க. அப்பா என்னப்பா இன்னும் உங்களுக்கு புரியல? இவங்க பேசுறத பார்த்தா சொத்து சித்தப்பாவுக்கா கேக்குற மாதிரி தெரியலப்பா. என்ன சொல்ற மாமனே? சித்தப்பாவுக்கு பேசுற மாதிரி பேசிட்டு பக்கத்துலைக்கு பாயாசம் மாதிரி தனக்கும் பங்கு இருக்குன்னு வந்து நிக்க போறாங்க அப்பா. அதனாலதான் பேசுறாங்க. ஆமாடா மாவனே ஆமா. என்ன டேய் பொட்டானம் அடிக்கிறவனே, அப்படியே உன் பொண்டாட்டிட்டு சொத்தையும் கேட்டு ஆட்டைய போலான்னு பாக்குறியா அப்படின்னு பாண்டியனை பார்த்து சக்திவேல் கேட்க, டேய் டேய் சீ வாய மூடுங்கடா. யாருக்குடா வேணும் உங்க சொத்து? உங்க டேய் என் கால் ஷூவுக்கு சமமாகுமாடா உன் சொத்து? நாங்க அன்பா பாசமா 5 பிள்ளைகளை பெத்து நாங்க அப்படித்தான்டா ஒண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்களை மாதிரி சொத்து எப்போ வரும், சொத்து எப்போ வரும், சொத்து போயிருமோ, சொத்து அங்கிட்டு போயிருமோ, அவருக்கு எழுதிட்டு வரோம் இவருக்கு எழுதிட்டு வரோன்னு தினம் தினம் செத்து செத்து வாழலடா நாங்க. உன் சொத்துக்கா வந்து நிக்கிறேன்னு அப்பனுமேனு பேசுறிய பாரு பேச்சு சேச்சே அப்படின்னு சொல்ல இங்க கதிருக்கு கோவம் வருது. டே யாருக்குடா யார பாத்துறா சொத்துன்னு சொல்ற? யாருக்குடா எங்க அப்பாவுக்கு உன் சொத்து வேணும் அப்படின்னு சொல்லி, ஆமா ஆமா உங்க அப்பனுக்கு சொத்து இல்லாம தான் பெத்த பிள்ளைகளுக்கு கொடுத்த காசையே கேட்டு நிக்கிறாங்களோ? எப்படித்தான் இவங்களுக்கு மேட்டர் கசியுமோ தெரியலேன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பாக்குறாங்க. டே அது எங்க குடும்பத்துலடா, எங்க குடும்பத்துக்குள்ள நடக்கிற விஷயம். நாங்களும் எங்க அப்பாவும் அடிச்சுக்குவோம் குடிக்குவோம், உங்களை யாரா கேட்க சொன்னது? அதுக்காக நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம்டா அப்படின்னு செந்தில் கத்த. செந்தில் அப்படியே பாண்டியன் பாக்குறாரு. அப்பாவுக்கு ஒண்ணுன்னு துடிக்கிறானேன்ட்டு பயங்கரமா அப்படி கை கலப்பு பேச பேச சொத்துக்கு ஆசைப்பட்டுதான் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னு குமார சொல்ல, குமார போய் பாண்டியன் அடிக்க போக பாண்டியனை அப்படியே தள்ளி விட செந்திலும் கதிரும் தாங்கி புடிச்சிட்டு 2 பேரும் ராய்னு ஓடி போய் அடி குமுறு குமுறு குமுற, ஐயோ விடுங்களேன் அப்படின்னு சொல்லி கை கலப்பு பெருசா வருது. முத்துவேல் பாக்குறாரு. சக்திவேலு நீ சும்மா இருக்க மாட்டியாடா அப்படின்ட்டு கோமதி பாண்டியன்னு பார்த்து கேக்குறாங்க. நான் பாத்துக்கிறேன் எல்லாம் எனக்கு முடியும், நீங்க ஏன் வர்றீங்க? நான் தம்பி கொடுக்க மாட்டேனா? நான் சொன்னதானே இந்த சட்டமே அப்படிங்கிறாரு. இல்ல ஏமாத்த பாக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்ல, கோமதி நான் சொல்றேன்ல, சரிண்ணே நீ சொல்றத நான் கேக்குறேன், ஆனா இல்லைன்னு மட்டும் ஏதாவது நடந்துச்சு அப்படிங்கல பழனி வந்துட்டு, அண்ணே அக்கா நான் சொத்துக்காகவே வந்து நிக்கலக்கா, என்ன வேணாக்கா, என்ன யாருமே இல்லாதவன் ஒட்டுண்ணி அப்படி இப்படிங்கிறாரு. நான் யாருக்கா? நான் அடுத்த ஆளுக்கு பிறந்ததா? இந்த வீட்டு ஆளுதானே அப்படின்னு சொல்ல, அப்படியே நினைச்சு பாருங்களேன். ஆமாடா நீ இன்னொருத்திக்கு பிறந்தவதான்டா, நீ வந்து ஆறும் இல்லாதவன்டா, இந்த வீட்டு புள்ளையே இல்லடா, அதனாலதானே உனக்கு சொத்து இல்ல அப்படின்னு சக்திவேலு சொல்ற காலம் வந்தாலும் வருங்க. ஏன்னா இந்த அளவுக்கு அடிச்சு பேசுறாங்க அப்படித்தான் தோணுது. பாத்துக்கலாம் அது. இது வந்து பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. இப்ப நம்ம முத்துவேல் என்ன பண்றாங்க, இங்க பாரு அதெல்லாம் என் தம்பியை நான் விட்டுற மாட்டேன், நீங்க போங்க அப்படிங்கிறாங்க. அண்ணே அண்ணே அந்த வெள்ளம் வச்சுக்காத, இன்னைக்கு சொல்றதான் அப்படியே நான் விட்டு கொடுத்துட்டு போவேன் நினைக்கிறியா? 2 பங்கு 2 பங்கு 2 பங்கு அதுலயுமே உன் வீட்டுல இருந்து ஓடித்தான் போணுச்சு ஓடுகாலி, அதுக்கு போய் எதுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொன்ன கையோட முத்துவேலு ஒரு அறை குடுக்குறாரு பாருங்க சக்திவேலுக்கு. பாலான்னு ஒரு அறை அன்னைக்கு பாண்டியன் கொடுத்தாரு பாருங்க நெஞ்சில, அந்த மாதிரி குறும்பி கூத்தாடுற அளவுக்கு கொடுக்க சொயின்னு போய் சுத்திட்டு விழுக. குமார் போய் அப்பா அப்படின்னு பிடிக்க, பெரியப்பா என்ன பெரியப்பா அப்படின்னு ஒரு தள்ளு தள்ளுறான். அப்படியே ஒரு நெஞ்ச பிடிச்சிட்டு உட்கார்றாரு. ஏற்கனவே ஆபரேஷன் பண்ண உடம்பு. டேய் படுபாய் படுபாய் இப்படி என் புள்ளைய தள்ளி விடுறியாடான்ட்டு அப்பத்தா போய் அவனை திட்டிக்கிட்டே அம்மா என்ன பிடிக்குது. ராஜியும் ஓடி போய் பாவி பாவி அப்படின்ட்டு, அப்பா என்னப்பா பொண்டாட்டிக்கு கோவம் வருது பாருங்க. குமார போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாங்க. என்னடா உங்க அப்பா நல்ல மனுஷனுக்கும் அவருக்கு எப்படி முடியாதவர், அதுவும் தம்பி அண்ணன் தள்ளுறாங்க அடிக்கிறாங்க, நீ போய் பெரியப்பாவை நீ தூக்கி வளர்த்ததுக்கு இதான் நீ காட்டுற நண்டிக்கண்ணாடா அப்படின்னு கத்துறாங்க. பயங்கரமா ஆளுக்கு ஆளுக்கு கதிருக்கு செம்ம கோவம் வருது. அவரு பொண்ண காக்குற மாதிரி பொத்தி பொத்தி மாமனார காத்து வச்சா இவன் தள்ளி விட்டா விடுவாங்களா என்ன? டாயின்னு சொல்லிட்டு குமார தள்ளி விட்டு நெஞ்சில ஏறி உட்காந்துட்டு, இது வரைக்கும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் கோவப்பட்டது இல்லடா, இப்படி அவளை பண்ணுவான்னு சொல்லி சப்பு சப்புன்னு அடிக்க சக்திவேல் விழுந்தவன் எந்திரிச்சு வந்து, டேய் ஏமை நாடா அடிக்கிற அப்படின்னு இந்த சொத்துக்காக நாராசம் பண்ணிக்கிட்டு கிடக்குதுங்க. இப்ப ராஜி பார்த்தா கதிர் அப்படியே கோவம் வர்ற பார்த்துட்டு உண்மையிலே மெய் சிலுத்து போகுது ராஜிக்கு. அப்பாவுக்கு ஒண்ணு நான் தான் துடிக்கணும், அவருக்கு ஒண்ணுன்னா இவன் துடிக்கிறானே, இவ்வளவு பாசமா நம்ம அப்பா மேல அப்படின்னு நினைக்கிறாங்க. உங்க அப்பா மேல மட்டும் இல்லடி, உலகத்துல எல்லாருக்கும் பாசமா தான் இருப்பான் நம்ம புள்ள. ஆனாலும் உன் மேல உள்ள காதல் ராஜி, காதல். காதலுக்காக காதலியோட அப்பாவை வந்து ஏதாவது ஒண்ணா விட்டுருவாங்களா என்ன? இப்ப வச்சு சாத்து சாத்துன்னு சாத்த அவங்க குமார் அம்மா என்ன பண்ணுது, விடுப்பா விடுப்பா கதிரு விடு, 1000 தான் இருந்தாலும் பொண்டாட்டியும் புள்ளையும் ஆச்சே அம்மாவும் ஆச்சே, அதனால 2 பேருக்காகவும் வக்காலத்து வாங்குது. டேய் தள்ளுறா தள்ளுறான்னு கதிரை பிடிச்சி இழுக்குறாங்க. ஆனா குமார விடவே இல்லைங்க. எப்படி இவன் மாமாவை பிடிச்சி தள்ளுறான், அவருக்கே முடியாம இருக்கு, எப்படி இவன் தள்ள போச்சுன்னு அப்படி எல்லாரும் மறிக்கிறாங்க, விலகவே இல்லைங்க. முத்துவேல் வந்துட்டு கதிரு விட்டுரு எந்திரி அப்படின்னு ஒரு வார்த்தை தான் சொல்றாரு. மாமனார் சொன்னோன்னு அப்படியே விட்டு விட்டு எந்திரிக்கிறேன். எந்திரிச்ச உடனே பாக்குறாங்க ராஜி, கதிர் ஓடி வந்து கட்டி பிடிச்சுக்கிறாங்க கதிர நம்ம ராஜி. ஏன்டா எதுக்குடா என் அப்பா மேல இவ்வளவு பாசம் வச்சிருக்க அப்படிங்கல, நீ சும்மா இரு ராஜி, அவர் எப்படி நான் அவர் மனுஷன் உயிர் விட்டு உயிர் வந்திருக்காரு, ஏயா
என்ன சொன்னாரு தெரியுமா அந்த மனுஷன்? "ஏன் மாமா வீட்ல சொன்னா என்னன்னு?" கேட்டதுக்கு, என் தம்பி குழந்தை மாரி அவனால தாங்க முடியாது எனக்கு ஒண்ணுன்னா, அழுவான், அழுவான் தாங்க மாட்டான்னு எப்படி சொன்னாரு உங்க மேல. ஆனா நீலாம் ஒரு மனுஷனா? சொத்து தான் பெருசுன்னு பார்த்துட்டியே! த்தூ! என்னய்யா மனுஷ ஜென்மம் அப்படின்னு துப்புறாங்க காறிக்கிட்டு, நீ என்ன வேணாலும் துப்பிக்க. அத பத்திலாம் நான் ஒண்ணும் பண்ண மாட்டேன்." அப்படின்னு இப்படி தொடச்சு விட்டு போயே தீருவேன். அண்ணே 2 சொத்து தான். 2லயுமே உனக்கு குடுக்கவே எனக்கு விருப்பம் இல்ல. எங்க காலத்துக்கு அப்புறம், உன் காலத்துக்கு அப்புறம் எல்லாமே என் புள்ளைக்கு தான் சேரணும். இது ஒரே சொத்து தான். யாருக்குமே இல்ல. "என்ன என்ன என்ன சொன்ன?" அப்படின்னு கோமதி வருது. அடேங்கப்பா! ஏன் உன் புள்ள என்ன எல்லாத்துக்கும் தியாக செம்மலா இருந்தானா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் அப்படியே நல்லது பண்ணிட்டானா? ஒவ்வொருத்தருக்கும் தாங்கி நின்னுட்டானா? ஐயோ! குமார் எல்லாத்துக்கும் நல்லது பண்ணிட்டான். இந்த சொத்து பூராத்தையும் அவன்ட்ட குடுன்னு சொல்றதுக்கு, எல்லாத்துக்கும் கெடுதல் தான் பண்ணியிருக்கான். இன்னும் சொல்லப்போனா அவனுக்கு ஒத்த பைசா கூட குடுக்கக் கூடாது. ஏய்! நீ யார் சொல்றது? நீ வேணான்ட்டு போனவ தானே! இந்த குடும்பத்த அசிங்கப்படுத்திட்டு அச்சி! சும்மா நிறுத்து. எத்தன வாட்டி தான் இன்னும் அசிங்கப்படுத்திட்டு போனேன், அசிங்கப்படுத்திட்டு போனேன்னு சொல்ற? எத்தன நாளைக்குடா சொல்லுவ? ஊர் உலகத்துல எவங்களுமே பண்ணலையா? நான் போனாலும் கல்யாணம் பண்ணிட்டு நல்லா தான் இருக்கேன். நிம்மதியா தான் இருக்கேன். ஆனா உன் மயன் ஒவ்வொரு பொண்ணுங்கள தூக்குனது, அங்க பொறுக்கித்தனம் பண்றது, இங்க ரவுடித்தனம் பண்றது, குடிச்சுப்புட்டு வந்து பொண்டாட்டி அடிக்கிறது. ஆ பொண்டாட்டி அடிச்சது இவளுக்கு எப்படி தெரியும்? அது வந்து எப்படி தெரியும்னா, ஃபோன் பேசிக்கிட்டு சுடர் இருக்காங்களே, அத அவங்களுக்கு கேட்டுர்றாங்க. கேட்டுட்டு இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம பாண்டியன் குடும்பத்துல பேசிக்கிட்டு தான் இருக்காய்ங்க. அதத்தான் இப்ப போட்டு உடைக்க, அப்படியே சுடர ஒரு மொறைக்கிறான். "ஏய்! நீ என்னடி சொன்னியா? நீ என்னடி சொன்னியான்னு" போயிட்டு அடிக்க வேற போறான். "இல்லங்க நான் சொல்லவே இல்ல. உங்ககிட்ட நான் பேசவே இல்ல. ஏய்! நீ சொல்லிருப்படி" அப்படின்னு அவங்க மேல உள்ள கோவத்த சுடர போட்டு அடிக்க, இப்ப கோவம் வந்துருது மாமியாளுக்கு. ஒரு பொண்ணுக்கு பொண்ணு நல்ல மனுஷியா இருந்தா வக்காலத்துக்கு வருவாங்க இல்லையா? "டேய் தள்ளுடா, தள்ளுடா" அப்படிங்கில சுடர போட்டு அடிக்கிறாரு. "என்ன இங்க நடக்கிறத சொல்றியா?" அப்படின்ட்டு, "ஏன்டா யார் மேல உள்ள கோவத்துல என்னடா காமிக்கிற?" அப்படின்னு சப்பு 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 சப்புன்னு குமார அடிக்க, இன்னைக்கு பூரா குமார் அடி வாங்கும் நாள் அப்படின்னு தாங்க சொல்லணும். கோமதி பாக்குறாங்க. இனிமே அண்ணே சரிப்பட்டு வராதுண்ணே. 2 பங்கா? இல்ல 1 பங்கு தான். ஓ! 1 பங்கு. பாத்துக்கலாம். நாளைக்கு உனக்கு ஒண்ணு போஸ்ட்மேன் வருவாரு. அதுக்கு பிரகாரம் பாத்துக்க. வாங்கடா எல்லாரும். வாங்க. வாங்க. என்னங்க வாங்க. பாண்டியன கூப்பிட்டுட்டு, பிள்ளைகள கூப்பிட்டுட்டு கெளம்புறாங்க. ராஜி பாக்குது. "அத்தை நான் வரல. நான் இங்க தான் இருப்பேன்." "ஏம்மா?" சொத்துக்காக இங்க பயங்கரமான நெறைய பேர் திரியுறாங்க. எங்க அப்பா ஏதாவது பண்ணாலும் பண்ணுவாங்க. நான் இங்க தான் இருப்பேன்." "ஏம்மா என்னம்மா எங்கள அப்படிலாமா பண்ணுவான்?" அப்படின்னு அப்பத்தாவும் சொல்லுது. "நீ சும்மா இரு அப்பத்தா. இப்பதான் நான் பார்த்தேனே கண்கூடா. கட்டுன பொண்டாட்டின்னு கூட பார்க்காம, ச்சே! வந்து பார்த்தா சுடுற அழுதுகிட்டு போய் ஒண்டிக்கு நிக்குது. பாவங்க பணக்காரின்னு வந்து இந்த வீட்ல என்ன பணத்தையா திங்குது இந்த புள்ள. ஆனா பார்த்தீங்கன்னா கொடுமை அனுபவிச்சுட்டு இருக்கு. நீங்கலாம் போங்க நான் வரலன்னு சொன்னாலும், "ஏப்பா உனக்கு ஏதாவது பண்ணிருவாய்ங்கப்பா. நீ வா நம்ம பார்த்துக்கலாம். நாளைக்கு வரும். நோட்டீஸ் வரும்." அப்படிங்கிற என்ன நோட்டீஸ் வரும்? என்ன வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். நான் சக்திவேலு அப்படிங்கிறாங்க. அந்த சக்திய ஒட்டிக்கிறேன்டா. இருடா. நான் போலீஸுக்கு போறேன்டா. இப்பவே நான் வக்கீல பார்க்க போறேன்டா. வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. சக்திவேலும் குமாரும் பார்க்குறாங்க. "ஏப்பா என்னப்பா பண்ணுவாய்ங்க?" "டேய் என்ன பண்ணாலும் பண்ணிட்டு போறாங்கடா. எல்லாமே நாங்க உழைச்சு சம்பாதிச்ச சொத்துன்னு சொல்லுவோம்டா. விடுடா. என்ன போலீஸுக்கு போவாங்க? போகட்டும். என்னமோ லெட்டர் வருதாம்மா. என்ன லெட்டர் வரும்? எல்லா சொத்தையும் பழனி குடுன்னு சொல்லுவாளா? முடியவே முடியாது." அப்படின்னு போக அப்பத்தா எவ்வளோ கெஞ்சுது. "விடுடா" அப்படின்ட்டு பெரியவன் என்ன பண்றாரு? அப்படியே நெஞ்ச பிடிச்சாப்புல இருக்காரு. "டேய் உன் அண்ணனுக்கு முடியாம இருக்காருடா. இருக்கட்டும். என் பேச்ச கேட்காம இருக்கையில, நான் ஏன் அவர பார்க்கணும்? அவர ஏன் கேட்கணும்?" அப்படின்ட்டு, "டேய் தம்பி வாடா. எனக்கு ஒரு மாரியா இருக்கு. போயிட்டு உள்ளுக இறக்கணும்." அப்படின்னு அப்பனும் மகனும் கிளம்புறாய்ங்க. இவைங்களுக்கு இருக்கு சரியான ஆப்பு. நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, உங்க பொண்ணான கையால ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு குடுங்க அன்புறவுகளே. தேங்க் யூ இந்த ஃப்ரெண்ட். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க. இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேல ரைட் சைடுல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்.